வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Yamaha FZல வந்து 2022 மாடல், அதாவது வந்து ஸ்டாண்டர்டும் வந்துருச்சு, டீலக்ஸும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ஷோரூமுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷோரூமில் போயிட்டு வந்து பைக் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது பைக்காக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறதுக்கும் நேரில் போய்ட்டு ஷோரூமில் பார்க்குறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பைக் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுவோம். என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வந்துருக்கு, பழைய மாடல் மாதிரியே இருக்கா இல்லை புதுசாக வந்து இருக்கா பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து புதிய டீலக்ஸ் வேரியண்ட்டில் வரக்கூடிய புதிய கலர்ஸ். எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரெண்டு கலரில் வந்துருக்கு, மெட்டாலிக் பிளாக்கு, மெட்டாலிக் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலரு. ஸோ கலர் வந்து இப்போ Yamaha பொறுத்த வரைக்கும் FZக்கு வந்து ஒரு ப்ளூவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரெட்டாக இருக்கட்டும், இல்லை கிரேவாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான். பட் இதில் இந்த புதிய வேரியண்ட்டை 2022 மாடலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது எது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீல் பார்த்தீங்கன்னா கலர்டு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக FZ சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபியூவல் டேங்கில் வந்து ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து 3Dயில் வந்து எம்பலம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் எம்பலம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரே கலரில் வந்து ஒரு மாதிரி வந்து பிளாக்ல எம்பலம் கொடுத்துட்டு ப்ளூ கலர் ஷேட்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வீல்ஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து கலர்டு வீலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து MTயில் தான் பார்த்தீங்கன்னா Yamaha பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கலர்டு வீல், அட்ராக்டிவான கலர்டு வீல் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ FZலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பிளாக் வேரியண்ட்டில் வந்து கோல்டன் கலரில் வந்து கலர்டு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேயில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து கலர்டு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருந்திருக்கு. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து எதுவுமே வந்து மாற்றலை. இப்போ புதுசாக வெர்ஷன் 3லேயே பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக ஹை பீம், லோ பீமுக்கு வந்து வர மாதிரி செப்பரேட்டாக LED லைட் தான் வந்து கொடுத்தாங்க. விசிபிலிட்டியும் வந்து நைட்டில் போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஹெட்லைட்டில் இந்த புதிய வேரியண்ட்டில் 2022 மாடலில் பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. அதே மாதிரி வந்து டயர்ஸு, சஸ்பென்ஷனு, மற்ற ஹார்ட்வேர்ஸ் இதில் எதையுமே வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. ஃபியூவல் டேங்கில் வந்து சேஞ்ச் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்படியே கீழே போனோம்னா இன்ஜினும் வந்து நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான், பழைய 149cc இன்ஜின் தான். இன்ஜின்லேயும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஆனால் இன்ஜின் கீழே வரக்கூடிய அந்த அண்டர் கவுல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஈஸியாக தூசிலாம் உள்ளே போகாத மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் லோ பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதிய டீலக்ஸ் வேரியண்ட்டில் வந்து ரெண்டு கலர்ஸில் வந்து ஒரு டுவல் டோன் கலரில் வர மாதிரி தான் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக Yamahaல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 லெவல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பீஸ் சீட்டு தான். 2 லெவல் அப்படிங்கிறப்ப வந்து முன்னாடி உட்காந்து ஒருத்தர் ரைட் பண்ணுறாரு, பின்னாடி உட்காந்துற பில்லியன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓட்டுறவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி. அது மாதிரி பேக்கில் உட்காரவருக்கும் வந்து பழைய இதை விட புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வைடாக வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சேஞ்சு. அப்படியே பேக்கில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து டெயில் லேம்ப் வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் வர மாதிரி தான் வந்து லைட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 2 ஸ்டெப் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லேம்ப் வந்து மாற்றிருக்காங்க. LED ஃப்ளாஷர் வந்து வருது. ஸோ இதுதான் மேஜர் ஒரு அப்டேட். முன்னாடி வந்து LED இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ LED இண்டிகேட்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க Yamaha. ஸோ அதனால் முன்னாடி இப்போ வந்து LED ஃப்ளாஷர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளாஷர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்து ஷோரூமில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டீலக்ஸ் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இல்லை நார்மல் வேரியண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட வந்து ஃப்ளாஷர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விலைன்னு பார்க்கும்போது வந்து இந்த புதிய பைக்கோட ஸ்டாண்டர்ட் மாடலுங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரெட்டு, ப்ளூ 2 கலர் தான் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் மாடலோட விலை வந்து நம்ம தமிழ்நாடு ஷோரூம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 1,16,639 ரூபாய் வந்து வரும். டீலக்ஸ் வேரியண்ட்டில் இந்த நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 கலர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1,19,639 வந்து வரும். ஸோ ஷோரூம் போயிட்டு வந்து பாருங்கள். பைக் பிடிச்சிருந்துச்சுன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.